வெல்கம் டு சுட்டி குட்டி ஸ்டோரீஸ். புத்திசாலி கரடி பாலுவும் முட்டாள் புலியும். ஒரு பசுமை நிறைந்த ஒரு அழகான காட்டில் ஒரு மென்மையான குட்டி கரடி வாழ்ந்தான். அவனுடைய பெயர் பாலு. பாலு எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். பழங்கள் தேடி பசுமையான புதர்களில் தேடிச் சாப்பிடுவான். அன்று காலை அவன் ஒரு பெரிய புதரில் இருந்து பழங்களை தின்று கொண்டு அங்குள்ள குருவிகளுடன் பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக நடந்து கொண்டிருந்தான். திடீரென்று அந்த நேரத்தில் கர்ர் என்ற ஒரு ஆழமான குரல் பின்புறத்தில் கேட்டது. பாலு திகைத்தான். காதுகளை நேராக்கினான். ஓ, இது என்ன சத்தம்? அடுத்த நொடியில் புல்வெளியிலிருந்து ஒரு புலி பாய்ந்தது. பட்டைகள் மின்ன, கண்கள் எரிமலை போல. இது என் காடு, இங்கே யாருக்கும் இடம் கிடையாது என்று புலி கர்ஜித்தது. பாலு பயப்பட்டான். ஆனால் அவன் புத்திசாலி. அவனுடைய மூளை வேகமாக செயல்பட்டது. நீ என்னை சாப்பிட வேண்டும் என நினைக்கிறாயா என்று அவன் மெதுவாக கேட்டான். ஆனா, எனக்கு உன்னைவிட பெரிய கரடியை பற்றி தெரியுது. ஆற்றுக்கடையில் இருக்கான். புலி விழிகளை குறைத்தது. என்னையா விட பெரிய கரடி? ஆம், பெரிய நகம், பெரிய பல்லு. அவன் ஒரு கர்ஜனையிலே எல்லா பறவையும் கீழே விழும். புலி வியந்தது. அப்படியா? இப்பவே எனக்கு தந்த கரடியை பார்க்கணும். பாலு சிரித்துக்கொண்டு வழிகாட்டினான். அவர்கள் இருவரும் ஆற்றுக்கடையை நோக்கி நடந்தார்கள். பாலு நிறுத்தினான். அவன் அங்க இருக்கான், நீ நீரில பாரு. புலி ஆற்றை நோக்கி பார்த்தது. அதுதான் தன்னுடைய நிழல் என்பதை அறியாமல் கோபம் கொண்டு நிழலை நிஜமான எதிரியாக நினைத்தது. அவனேதான் நான் சாப்பிடுறேன் என்று சொல்லி தண்ணீரில் பாய்ந்தது. புலி நீரில் தத்தளிக்க பாலு சிரித்துக் கொண்டிருந்தான். ஹாஹா, புலியை நிழல்தான் சாப்பிடப் போகுது போல இருக்கு என்று தனக்குள் பேசிக்கொண்டு பாலு மெதுவாக நடந்து மறுபடியும் தனது காடு வீட்டுக்குத் திரும்பினான். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. அவன் நெஞ்சம் அமைதியாக இருந்தது. அந்த இரவு நட்சத்திரங்களின் கீழ் பாலு ஒரு பெரிய மரத்தின் கீழ் தூங்கினான். கதையின் நீதி: மென்மையானவர்களும் புத்திசாலித்தனத்தால் வலிமை மிக்கவர்களை சுலபிக்கலாம்.